அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்படி 50 ஓவர்ஸ்ல நம்ம ஆஸ்திரேலியாவை பார்த்தாலே நடுங்குறோமோ, அந்த மாதிரி சைனா பிளேயர்ஸை பார்த்தா ஒரு பேக்லாக் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது என்னால் கிளியரா பார்க்க முடியுது. நீங்க டேபிள் டென்னிஸ்ல வந்து ரொம்பவே அதிகமா எதிர்பார்த்த ஸ்ரீஜா அவ்வளவு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 4+5 9 கேம் பாயிண்ட் கிடைச்சது. ஓகேங்களா, 2 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா லிட்டரலி ஷி வாஸ் நர்வஸ். ஓகேங்களா, நம்ம நினச்சிருப்போம் பிவி சிந்துலாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும்ல. இது அந்த கனவு இங்கே தோற்று போயிருச்சுல்ல. அது வந்து தோற்று போச்சு ஃபர்ஸ்ட்டு. பட் நிறைய பேர் இதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. பிவி சிந்து ஒரு சைனீஸ் ஆப்பனண்டோட விளையாடினாங்க. பார்த்துக்கோங்க, இந்த சைனீஸ் பார்த்தாலே ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த சேலஞ்ச் சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு அன்ஃபேவரபிளான சைடு கிடைச்சிருக்கு, டாஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த கேம்ல ஷீ கேவ் ஹர் ஹார்ட் அவுட். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்குற வருஷமா அப்படின்னு நினைக்கிறேன். போன ஒலிம்பிக்ல பெண்களுக்கான பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல நம்மள தோக்கடிச்சதுக்கு இப்ப ஆண்கள் பழி வாங்கியிருக்காங்க. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரியல வா 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 இப்ப வா தர்ரே அந்த பாட்டை வச்சு இன்ஸ்டால வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரோஹித் சர்மா வந்து பலார்னு பேட் கமிங்ஸ் ஓவர்ல ஒரு 6 அடிச்சார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மொமெண்டம் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்கோர்ஸ் இது நாக் அவுட் கிடையாது ஹாக்கில. 52 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவை ஒலிம்பிக்ல நம்ம வந்து ஹாக்கில தோக்கடிச்சோம். இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்கில்லே என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10 மேல அடிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் ஷாட்ஸ் குறைஞ்சபட்சமே 9.6 தான் இருக்கு. அதுவும் ரொம்ப ரேரா வருது. அப்பப்போ அடிக்கடி அடிக்கிற 9 வந்து 9.9 இருக்கு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தது 10 மீட்டர்ல, ஸோ 25 மீட்டர்ல எந்த அளவுக்கு துல்லியம்ங்கிறத நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இந்தியா 3 பதக்கங்களோட 48வது இடத்துல இருக்காங்க. 1972 அப்புறம் ஹாக்கியில் ஆஸ்திரேலியாவை நம்ம பீட் பண்ணியிருக்கோம். துப்பாக்கி சுடுதலில் 3 பதக்கங்களை வென்றிருக்கோம். மனு பாக்கர் இன்றைக்கி ஃபைனல்ஸில் 3வது பதக்கத்துக்காக போட்டிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. பல நிறைய ஹாப்பியான நியூஸ், சந்தோஷப்படுறதுக்காக நிறையா இது நடந்துக்கிட்டு இருக்கு ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா சார்பில். எப்படி போயிட்டுருக்கு? இல்லை ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஒரு சில அப்செட்ஸ் இருந்தாலும் யாரெல்லாம் பெருசாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவங்க நல்ல முயற்சி பண்ணாங்க. பட் தே வர் டிஃபீட்டட். ஆனால் யாரெல்லாம் நமக்கு பேர் கூட தெரியாமல் இருந்ததோ அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து உடனே சைனாவோட ஆஸ்திரேலியாவோட இவங்களோட தான் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி நம்ம பசங்க பண்ற அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. வாக்கிங் ரேஸ்ல வந்து ஒருத்தர் முயற்சி பண்ணதா இருக்கட்டும், 32வது பொசிஷன் வந்ததா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்ல. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ஆர்ச்சரியில வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்க வேண்டியது. இவர் வந்து சூப்பரா தீரஜ் பொம்மதேவரா எக்ஸ்ட்ராடினரியா விளையாடினாரு. பட் இவங்க கொஞ்சம் அவங்களோட ஆடின அந்த ஒரு ஃபீமேல் வந்து அன்கிதா பகத் அவங்க அந்த அளவுக்கான ஒரு சேலஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரியான கேம். எஸ்பெஷலி லக்ஸைசன்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. குடும்பத்தோட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த ஒலிம்பிக்னால ஒரு சூப்பர் நல்ல விஷயம் நடந்தது. இதுல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம இண்டிவிஜுவல் கேம்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ஸ்னால ஒரு நல்ல நடந்துச்சு. என்னன்னா, மனு பாக்கர் பத்தி எனக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தெரியும். டு பி ஆனஸ்ட், தெரியவே தெரியாத முகம் கிடையாது, தெரிஞ்ச முகம் தான். ஜெயிப்பாங்கன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த மனு பாக்கரோட கேமை நாங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துருந்தோம். போன சண்டே நடந்துச்சு இல்லையா, அவங்க இண்டிவிஜுவல் பிரான்ஸ் மெடல் மேட்ச். அப்ப என்ன ஆச்சு, நாங்க ஒரு ஓடிடில ஒரு படம் பார்க்கலாம்னு உட்காந்தோம். படம் ஆரம்பிச்ச ஒரு 2-3 சீன்லயே அவ்வளவு வயலன்ஸ். ஆனா போய் ஒரு குடும்பத்தோட நிம்மதியா உட்காந்து பாக்குறதுக்கு இதை பார்க்கணுமா அப்படின்னு அதை மாத்திட்டு நானு என்னோட 2 குழந்தைங்க, என் ஒய்ஃபு, எங்க அப்பா, அப்புறம் மாமனார் வந்திருந்தாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து மனு பாக்கரோட ஷூட்டிங் கேம் பாக்குறோம். உடனே அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதெல்லாம் தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறோம். மனு பாக்கர் செம்மையா ஜெயிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நாங்க கை தட்டுறோம், விசில் அடிக்கிறேன். ஒரு மேட்ச் முடிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பாக்குறேன், பின்னாடி டப்புன்னு ஒரு சவுண்டு. என்னன்னா, என் 4 வயசு பையன், நல்லா கேளுங்க, என் 4 வயசு பையன் அவனோட பொம்மை கன் அந்த போனா ஒட்டிக்கும் இல்லையா,
அந்த பொம்மை கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு அப்பா கிளாப் பண்ணு, அப்பா கிளாப் பண்ணு, அம்மா கேப் அப்படிங்கிறான். ஸோ தட்ஸ் ஆல், இஸ் ஆம்பிஷன் இஸ் மேட். இதுதான் ஸ்போர்ட்ஸோட இம்பாக்ட். நீங்க வந்து ஒரு ஓடிடியில பொய்களை சொல்ற ஒரு படத்தை பார்க்கறதுக்கு பதிலா இவ்வளவு அழகான ஒரு ஸ்போர்ட்ஸை பார்த்து நான் அது கை தட்டுறேன். ஸோ அவங்க ஷூட் பண்ணா கை தட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் போய் கரெக்டா அடிக்கிறான் செவுத்துல, எங்களை கை தட்ட சொல்றான். அப்ப அந்த ஒரு ஆம்பிஷனை நம்ம பில்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதை இந்த ஒலிம்பிக் பண்ணிருக்கு. நிறைய ஷூட்டர்ஸ் இப்ப வர ஆரம்பிப்பாங்க, நிறைய ட்ரீமர்ஸ் இப்ப வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இட் ஹஸ் மேட் அ கிரேட் சேஞ்ச் திஸ் ஒலிம்பிக்ஸ். எஸ், இது மனு பாக்கர் வந்து 20 லட்சம் அவங்களோட பிராண்ட் வேல்யூ இருந்துச்சு. இப்போ வந்து 1 to 1.5 crores வரை அந்த பிராண்ட் வேல்யூ போயிருக்குன்றது அவங்களுக்கு ஃபினான்சியலாகவும், இது மாதிரி இன்னும் நிறையா பேர் ஷூட்டிங் கேம் விளையாடணும், ஒலிம்பிக் போய் ஆடணுன்றது இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. அதே போல் நான் சென் பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் அப்பியரன்ஸ் ஆகுறாரு, கஷ்டமாக விளையாடுறாரு, டஃப் கொடுக்குறாரு, எல்லாருக்குமே டஃப் கொடுத்து செமிஃபைனலுக்கு வந்திருக்காரு. அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும்ல பிரதர். எக்ஸ்ட்ராடினரி பிரதர். சி அவரோட கேம், அதாவது நான் இப்போ இவ்வளோ தான் பாசிட்டிவ் பேசினேன் இல்லையா, ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸ் வந்துட்டு லக்ஷ்ய சென் போகிறேன். நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்படி 50 ஓவர்ஸ்ல நம்ம ஆஸ்திரேலியாவை பார்த்தாலே நடுங்குறோமோ, அந்த மாதிரி சைனா பிளேயர்ஸை பார்த்தா ஒரு பேக்லாக் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது என்னால் கிளியரா பார்க்க முடியுது. நீங்க டேபிள் டென்னிஸ்ல வந்து ரொம்பவே அதிகமா எதிர்பார்த்த ஸ்ரீஜா அவ்வளவு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 4+5 9 கேம் பாயிண்ட் கிடைச்சது. ஓகேங்களா, 2 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா லிட்டரலி ஷி வாஸ் நர்வஸ். ஓகேங்களா, ஸோ அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு கேம். ஏன்னா சைனா தாய்ப்பையும் ஆல்மோஸ்ட் லைக் சைனா தான். ஓகேங்களா, ஸோ அப்படி ஒரு பிளேயருக்கு எதிராக லக்ஷ்ய சென் விளையாடும் போது ஒரு மொமெண்ட்ல கூட அவர்கிட்ட பயங்கிறத நான் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, அதாவது ஒரு படத்துல கூட வரும், நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பாலிடிக்ஸ் எடுத்துருங்க, ஸ்போர்ட்ஸ்ல சாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பயத்தை எடுத்துடணும். இவர்கிட்ட என்ன ஒரு பியூட்டினா பாஸ், இவருக்கு ஆக்சுவலா நீங்க வந்து பேட்மிண்டன்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா, நான் வந்து அடுத்து பிவி சிந்து பத்தி பேசும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்மிண்டன்ல ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச் என்ன பிரான்ஸ்ல நடக்குதுன்னா, ஏசி போடுறாங்க. ஏன்னா அது க்ளோஸ்டு ஹாலு, இப்போ பிரான்ஸ்ல பயங்கரமான ஹீட், அதனால ஏசி போடுறாங்க. ஏசியே நீங்க டபுள் சைடு போட முடியாது. டபுள் சைடு போட்டா ஏர் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகி பால் ஒரு ஷட்டில் ஒரு கண்ட்ரோலே எல்லாம் போகும். ஓகேங்களா, ஷட்டில் காக். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஏசி போடுறாங்க. அதனால என்ன ஆயிடுது, இப்ப எனக்கு பின்னாடி ஏசி இருந்து நான் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அட்வான்டேஜ். என்னோட ஷாட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா போகும். ஏர் டென்சிட்டி ஜாஸ்தி ஆனால எனக்கு எதிர் அடிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்றவங்க ஏசிக்கு, அதாவது ஏசி பின்னாடி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி ஆடுவாங்க. இந்த மேட்ச் இது வந்து எல்லா மேட்ச்லயும் ஒரு இம்பாக்ட் பண்ணுது, சென்னுக்கும் பண்ணிச்சு. ஆனா என்ன பியூட்டி அவர் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் செட்டு டாஸை வின் பண்ணி அவர் வந்து ஃபேவரபிள் சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேவரபிள் சைடை எடுத்துக்கிட்டாரு ஆப்பனண்ட். ஆனா இவரு அதையும் மீறி அவங்க செம்ம டஃப் கொடுத்து அவரை டயர்ட் ஆகிட்டார். ஓகேங்களா, அடுத்த கேம் தலைவர் என்ன பண்றாரு, லக்ஷ்ய சென் தனக்கு சாதகமான சைடு வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் ஸ்மாஷே அடிக்காம தன்னோட ஷாட்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்த லக்ஷ்ய சென் அதுக்கப்புறம் ஸ்மாஷ் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா காத்தும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்மாஷும் பண்ணல, ஏன்னா அவரும் டயர்ட் ஆவாரு. ஆப்போனன்ட்ல இப்ப சிராக் அதுதான் தப்பு பண்ணாங்க. சிராக் அண்ட் அந்த இன்னொரு டீம் ரங்கி அதுதான் தப்பு பண்ணாங்க. பட் இவர் என்ன பண்ணாரு, செம்ம நிதானம் பாஸ். எப்படி ஒரு பையனுக்கு இந்த வயசுல இவ்வளவு நிதானம் இருக்க முடியும் தெரியல. அவர் வந்து ராலி அடிச்சு ஆப்பனண்ட்டை டயர்ட் ஆக்குறாரு. ஏன்னா விண்டு இந்த பக்கம் பாத்துக்கோங்க, சில்னஸ் இருந்தா கூட, அதாவது இப்போ எனக்கு எதிராக ஏசி இருக்கு, நான் பேட்மிண்டன் ஆடுறேன், அந்த நிலைமையில தான் 2வது செட்ல ஆப்பனண்ட் இருந்தாரு, சென் இருந்தாரு. அப்போ நீங்க என்னதான் உங்களுக்கு காத்து நல்லா சில்லுன்னு வந்தாலும் நீங்க எகிரி போய் அடிக்கும் போது நிறைய டயர்ட் ஆவீங்க. ஓகேங்களா, நீங்க ஏசிக்கு நேரம் உட்காரல, தள்ளி தான் இருக்கீங்க, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ராலி பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல இவரு டயர்ட் ஆனாரு. அதை பயன்படுத்திட்டு டப்புன்னு ஒரு 4 ஸ்மாஷ் அடிச்சாரு. அண்ட் திஸ் மேட் ஹிம் லீட் வித் வின் வித் அ குட் லீட். ஓகேங்களா, அடுத்த ரவுண்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபேவரபிள் சைடு அவருக்கு போயிடுச்சு, சென்னுக்கு போயிடுச்சு. ஆனா ஆஸ் பர் ரூல்ஸ் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, லாஸ்ட் செட்டு மட்டும் 11க்கு அப்புறம் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இப்போ டாஸ் வின் பண்ணவங்களுக்கு 2 செட்டுமே ஃபேவரபிளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ஒரு மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 11 பாயிண்ட் ராங் சைட்ல இருக்கு, அன்அட்வான்டேஜ் சைட்ல இருக்கு. அதையும் மீறி அங்க 11-6 லீட் எடுத்தாரு பாருங்க. அதனால தான் மேட்ச் ஜெயிச்சோம். அடுத்து ஃபேவரபிள் சைடு போடலங்க. ஓகே, நான் இங்கே வந்து பிவி சிந்து பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 டைம் ஒலிம்பிக் மெடல் வின்னராக இருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு லாஸ் அப்படின்றக்க போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா நம்ம நினச்சிருப்போம் பிவி சிந்துலாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும்ல. இது அந்த கனவு இங்கே தோற்று போயிருச்சுல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து தோற்று போச்சு ஃபர்ஸ்ட். பட் நிறைய பேர் இதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல.
ஹவு டேர் யூ கிரிட்டிசைஸ்னு கேட்குறேன். நீங்க எந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணீங்க அவங்களுக்கு? ஓகேங்களா? அதையும் மீறி அவங்க இவ்வளவு தூரம் போயிருக்காங்க. சி அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு நெகட்டிவும் சொல்லி ஆகணும். செகண்ட் செட்ல அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்டை விட்டுட்டாங்க, அது தப்பு தான். நான் நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறேன். பட் அதுக்காக நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்ற விதம் எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட எவ்வளவு எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லலாம், கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இதே பிரச்சனை இப்ப லக்ஷய் சென் சொன்ன அதே ப்ராப்ளம் எக்ஸாக்ட்லி அதே சினாரியோ தான் இவங்களுக்கும் ஆச்சு, பிவி சிந்துக்கும் ஆச்சு. பிவி சிந்து ஒரு சைனீஸ் ஆப்பனண்டோட விளையாடினாங்க பாத்துக்கோங்க. இந்த சைனீஸ் பார்த்தாலே ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ராக்கெட் கேம்ஸ் எல்லா கேம்ஸ்லயுமே அவங்க டாப்ல இருக்காங்க. பட் ராக்கெட் கேம்ஸ் அண்ட் டேபிள் டென்னிஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஷட்டிலா இருக்கட்டும், அவங்க டாமினன்ட், அவங்க எக்ஸ்ட்ரீம்லி டாமினன்ட். ஓகேங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லை, சைனீஸ் பிளேயர் டிக்டேட்டர்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். அதே மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கதற விட்டுருக்காங்க, இந்தியா மட்டும் இல்ல எல்லா டீமையுமே. அப்படி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டீம் அவங்க, பேட்மிண்டன்லயும் சரி டேபிள் டென்னிஸ்லயும் சரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேட்மிண்டன்ல அவங்களை எதிர்கொள்றாங்க, இவங்களோட ரேங்கிங்லயும் பெட்டரானவங்க. அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி தேர் இஸ் அ சேலஞ்ச் தேர். அந்த சேலஞ்ச் சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு அன்ஃபேவரபிளான சைடு கிடைச்சிருது, டாஸ் லூஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த கேம்ல ஷி கேவ் ஹர் ஹார்ட் அவுட். என்னுடைய மெமரி சரியா இருக்குன்னா 52 ஷாட் ரேலி ஒன்று போச்சு, அவங்களோட பெஸ்ட். அது ஃபர்ஸ்டா செகண்டா ஞாபகம் இல்லை, பட் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல ஆல்மோஸ்ட் அப்படியே லக்ஷய் சென் மாதிரி தான் ஆடினாங்க, லாஸ்ட்ல தான் வந்து லூஸ் பண்ணாங்க. சூப்பர் கேம், அன்ஃபேவரபிள் சைடு ரொம்ப நல்லா விளையாடினாங்க, ஹேட்ஸ் ஆஃப். ஆனா அடுத்து ஃபேவரபிள் சைடு கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், லக்ஷய் சென் அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு, நிறைய ராலி பண்ணி சந்தர்ப்பம் வரும்போது டப்புன்னு ஒரு இது அடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்மாஷ் அடிச்சாரு. ஆனா சிந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டயர்ட் ஆயிட்டாங்களா இல்ல உடம்பு முடியலையா என்னன்னு தெரியல எனக்கு, அவங்க அந்த அளவுக்கான அக்ரெசிவ் ஸ்மாஷஸ் அவ்வளவா போடல. ஃபுல்லா ரேலி ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் ஷாட்டே ஆடிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. எக்ஸ்பர்ட்ஸ் ஹேவ் டு சே. நான் வந்து ஒரு ஆடியன்ஸா ஒரு பல வருஷமா இதை பார்க்கறேன்னா, காமன்வெல்த்லேருந்தே வந்து நான் இவங்க காலத்துலேருந்தே வந்து நான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் சைனா நேவால் காலத்துலேருந்தே ஐம் டூயிங் கமெண்ட்ரி ஃபார் பேட்மிண்டன். ஸோ அதனால அந்த ஒரு பார்வையில நான் சொல்லும்போது அவங்க நிறைய லாஃப்ட் தான் விளையாடினாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆடி இருக்கணும். ஸோ அந்த ஒரு மொமெண்டம் அவங்க விட்டுட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அப்படியே இந்த பக்கம் இன்னொரு மேட்ச் வாங்க, டபுள்ஸ் நம்ம வந்து செட்டி ரெட்டி இது டபுள்ஸ் பேட்மிண்டன் ஆடும்போது ஃபர்ஸ்ட் செட் ஜெயிச்சிட்டோம், செகண்ட் செட் லூஸ் தான் பண்ணோம், பட் தேர்ட் செட்ல அவங்க கிவ் அப் பண்ணல, தே வர் ஸ்டில் ஃபைட்டிங். அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் பிவி சிந்துக்கு மிஸ் ஆச்சு. அதை சைனீஸ் பிளேயர் வந்து அட்வான்டேஜ். ஓகே, ஹாக்கியை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1972 எப்பயுமே இந்த ஆஸ்திரேலியா டீம் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு சவாலாக இருந்திருக்கு. 1972க்கு அப்புறம் 2024 ஒலிம்பிக்கில் நம்ம அவங்கள பீட் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு பெருமை இருக்கும். இன்னொன்று, ஒரு ஸ்ட்ராங் டீம் ஜெயிச்சாலே எப்பயுமே அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்ல பிரதர், அது இப்போ ஹாக்கி டீமுக்கு கண்டிப்பாக இருக்கும். எஸ், அது இப்போ எப்படி ஹாக்கி டீமுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஃபைனல் போகிறதுக்கான சான்சஸ் அது ரொம்ப தெளிவுபடுத்திருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் செமிஃபைனல் போகிறதுக்கான சான்ஸ். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இல்லை, நம்ம பெல்ஜியமோட ஃபைட் அளவுக்கு இல்லைனாலும் கோல்ஸ் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஆப்பனண்டா ஒரு பெல்ஜியம் அளவுக்கான ஆப்பனண்ட் ஆப்போசிட் சைட்ல இல்லை அப்படின்னா கூட ஆப்வியஸ்லி உங்களுக்கு நீங்க கிரேட் பிரிட்டனை மோதுறதுக்கும் ஜெர்மனியை மோதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சதுனால நம்ம கிரேட் பிரிட்டனோட குவார்டர் ஃபைனல் ஆட போறோம். ஸோ தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி அன் அட்வான்டேஜ். ரெண்டாவது இப்போ மைண்ட் செட் வரேன், இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்குற வருஷமா அப்படின்னு நினைக்கிறேன். போன ஒலிம்பிக்ல பெண்களுக்கான பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல நம்மள தோக்கடிச்சதுக்கு இப்ப ஆண்கள் பழி வாங்கியிருக்காங்க. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரியல வா 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 இப்ப வா தர்ரே அந்த பாட்டை வச்சு இன்ஸ்டால வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரோஹித் சர்மா வந்து பலார்னு பேட் கமின்ஸ் ஓவர்ல ஒரு 6 அடிச்சார் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு மொமெண்டம் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்கோர்ஸ் இது நாக் அவுட் கிடையாது ஹாக்கில. 52 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவை ஒலிம்பிக்ல நம்ம வந்து ஹாக்கில தோக்கடிச்சிருக்கோம். அண்ட் அவங்க வீக்கா இருந்த டைட்டில் அடிச்சோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்களும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் இருக்காங்க. நம்ம டீம் தீயா விளையாடினாங்க பஸ். பட் நம்ம டீம்ல ஒரே ஒரு டிராபேக் இருக்கு, என்னன்னா பெனால்டி ஷூட் அவுட்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஜெயிக்கிறோம். பட் மேக்ஸிமம் கோல்ஸ் பெனால்டி ஷூட்ஸ்ல தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரன்னிங் கோல், அதாவது ஓடிட்டே இருக்கும்போது பெனால்டி இல்லாம நார்மலா அடிக்கிற கோலோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐ திங்க் அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து நம்ம கோல் கீப்பர் ஸ்ரீஜித் கொடுக்க விரும்புறேன். என்னமா தடுத்தாரு பாஸ், அவர் ஆல் த்ரூ எல்லா மேட்ச்லயுமே சூப்பரா பண்ணார், 5 மேட்ச்லயுமே. அண்ட் அவரை ஹோப் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு பெரிய பூஸ்ட் அப் நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து உண்மையா சொல்றேன்,
ஆஸ்திரேலியா மேட்ச் ஆரம்பிக்க சரி எப்படி தோத்துருவோம் அப்படின்னா நம்ம ஜெர்மனியோட ஆட போறோமா அப்படின்னு நான் பார்த்தா திடீர்னு டு பி ஹானஸ்ட் ஃபுல் மேட்ச் பார்க்க முடியல. ஏன்னா ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு டக்குன்னு ஆன் பண்றேன் 1-3 இருந்துச்சு. நான் உடனே எங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு அப்பா எனக்கு தான் கண்ணு தெரியலையா கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க பண்ணலாம்னு சொன்னேன். ஏன்னா இந்தியன்ஸை அண்டர் வேல்யூ பண்ணல, ஆஸ்திரேலியன்ஸ் அந்த அளவு ஃபயரிங் ஆன பிளேயர்ஸ். பட் அதை மீறி நம்மளோட கோல் கீப்பிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், பால் ஹோல்டிங் ரொம்ப நேரம் வச்சுன்னு நாம ஓகேங்களா, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால ஆப்வியஸ்லி 1-3 இருந்தோம். அப்புறம் ஒரு பெனால்டி ஷூட் அவுட்ல அவங்களுக்கு 2 கிடைச்சது. லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ரெவ்யூ கேட்டு போராடி இருந்தாங்க ஆஸ்திரேலியா, லாஸ்ட் செகண்ட் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு கில்லர் இன்ஸ்டிங் மட்டும் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்ஷயாசனுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கில்லர் இன்ஸ்டிங் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்துச்சுன்னா எங்கேயுமே தோக்க மாட்டோம். மனு பாக்கர் இன்றைக்கி 3வது ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட கேம் ஏன்னா ஒரு ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து 2 மெடல் ஒரே பிளேயர் வாங்கினது இந்த வருஷம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 3வது மெடல் எப்படி வாங்கிடுவாங்களா, அது அவங்களோட கேம் எப்படி இருக்கும் பிரதர்? கண்டிப்பா வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெடலோட இந்த கேமோட ஃபார்மேட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமோட ஃபார்மேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா நான் சொல்றது 100% கரெக்டானு தெரியல. பட் ஏன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு பஸ். அதனால எனக்கு தெரிஞ்சு 3 ஷூட் அவுட், 3 சீரீஸ் ஆஃப் ஷூட் அவுட். ஒரு சீரீஸ்ல வந்து 5 ஷாட் வரும் சரிங்களா. ஸோ 3 சீரீஸ் ஆஃப் ஷாட் வரைக்கும் இல்ல 4 சீரீஸ் ஆஃப் ஷாட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா, நீ எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறியோ எடுத்துட்டு போ அப்படின்னு. இது வந்து 25 மீட்டர், உங்களுடைய டார்கெட்டும் நீங்க ஷூட் பண்ற இடமும் 25 மீட்டர் தள்ளி இருக்கும். மொத்தம் 3 சீரீஸோ 4 சீரீஸோ வந்து இது இல்லாம எலிமினேஷன் இல்லாம போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீரீஸ்க்கும் ஒரு எலிமினேஷன், இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஷூட்டுக்கும் ஒரு எலிமினேஷன் பாத்தீங்க கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சீரீஸ் ஷூட்ல இவங்க டெஃபினட்டா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்கில்லே என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மேல அடிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் ஷாட்ஸ் குறைஞ்சபட்சமே 9.6 தான் இருக்கு. அதுவும் ரொம்ப ரேரா வருது. அப்பப்ப அடிக்கடி அடிக்கிற 9 வந்து 9.9ல இருக்கு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணும். பட் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்த 10 மீட்டர்ல, ஸோ 25 மீட்டர்ல எந்த அளவுக்கு துல்லியம் அப்படி எந்த அளவுக்கு துல்லியம்ங்கிறத நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. 2வது ஷீ இஸ் ஹெட்டிங் ஃபார் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இது வரைக்கும் இந்தியன் ஒலிம்பிக் விமன் கிடையாது. இது வரைக்கும் ஒலிம்பிக் சரித்திரத்திலேயே ஷூட்டிங் பிரிவில் பெண்கள் ஒரே ஈவெண்ட்ல 3 பதக்கம் ஜெயிச்சதே கிடையாது. ஓகேங்களா, எந்த பெண்களும், இந்திய பெண்கள் மட்டும் இல்ல, எந்த பெண்களும் ஜெயிச்ச கிடையாது. மற்ற கேம்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஸ்விம்மிங்ல ஜெயிச்சிருக்காங்க, பேட்மிண்டன்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. பட் பெண்கள் ஷூட்டிங்ல ஒரே ஒலிம்பிக்ல 3 பதக்கம் யாருமே ஜெயிச்சது இல்லை. ஸோ இன்னைக்கு மனு பாக்கர் அந்த ரெக்கார்டை பண்ணுவாங்க அப்படின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட காம்னஸ் இருக்கு. கொஞ்சம் எமோஷனல் ஆறாங்க, அந்த எமோஷனல் ஆகக்கூடாது. நீங்க வந்து செகண்ட் டீம்கான அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் லைட்டா நடுவில் ஒரு தடவை கண் கலங்கிட்டாங்க. அப்புறம் கோச் வந்து பேட் பண்ணி உன்னால முடியுமா, ஏன் ஃபோக்கஸ் இருக்கிற, ஸ்டில் யூ ஆர் இன் தி லீட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷீ கேம் பேக். அடுத்த ஷாட்டே 10. ஸோ அப்படி வந்து எமோட் ஆகாம அந்த அவங்க சொன்ன அதே வார்த்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில சொன்னது என்ன அப்படின்னா, உன் கடமையே செய், பலனை பத்தி கவலைப்படாத, நீ கடமையை செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா டெஃபினட்டா வரும். ஒரு குட்டி ஆசை, கோல்டு மெடல் தான் வாங்கி பாருங்களேன். தமிழ்நாட்டில் இருந்து இந்த தடவை ஒலிம்பிக்கில் 7க்கும் மேற்பட்டவர் விளையாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கும்? ஏன்னா அத்லெட்டில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன். ஸோ இனிமேல் அத்லெட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்களோட இது எப்படி இருக்கும் இந்த ஒலிம்பிக்கில்? பஸ் இந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விவாத மேடை வீடியோவில் வந்து தமிழ்நாடு இஸ் நாட் அ ஸ்போர்ட்டிங் ஸ்டேட். இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கிரிக்கெட் மட்டும் இருக்கிறதுனால கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். மற்ற கேமில் ஏன் சாதிக்கலன்ற கேள்வி நீங்கள் முதல்ல கேளுங்க. முதல்ல ஒரு கிரவுண்டுக்கு நீங்கள் போய் பாருங்க, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ லேகு, அதை விட நாலேஜ் இல்லை. ஒரு கேம் எப்படி விளையாடும் பாஸ், நான் வந்து வாக்கிங் ரேஸ் அத்லெட் சரிங்களா, நான் வந்து ஜோனல் லெவலில் பிரான்ஸ் மெடலிஸ்ட் ஓகேங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் வாக்கிங் போகும்போது ஷார்ட்ஸ் போட்டு போகணும் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் காலேஜ் படிச்சிருந்தேன், அது வரைக்கும் வாக்கிங் ரேஸ் ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஓகேங்களா, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் சார் அப்படின்னு எங்க காலேஜ் பிரின்சிபல் வந்து, நீ வேகமா நடப்ப, பசங்க யூஸ்வலா காலேஜ் பிரின்சிபலை பார்த்தா ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, ஆனா நீ என்னையும் தாண்டி வேகமா நடப்ப, நீ ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கேம் இருக்குன்னே எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஐ வாஸ் அரௌண்ட் 18-17 அந்த டைத்துல. அப்ப வந்து அப்ப கூட பாருங்க, என்னோட பிடி சார் வந்து, நான் சார் என்ன நீங்க வந்து வாக்கிங் ரேஸ்ல போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னப்ப அவர் கூப்பிட்டு, உனக்கு ரூல் தெரியுமா, எப்படி விளையாடணும் எல்லாம் கேட்கணும்ல, ஒன்னும் கேட்கல, வெங்கட் நாளைக்கு வந்துரு அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு. அடுத்த நாள் போய் பார்த்தா 20 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னாரு. ஷாக் ஆயிட்டேன் நான். சார் 20 கிலோமீட்டர் எப்படி சார் நடப்பீங்கன்னா, அந்த 400 மீட்டர் கிரவுண்டை வந்து 50 தடவை சுத்தி வரணும். ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கல, ஒரு கோச்சிங் கொடுக்கல, இதுவா அவேர்னஸ் அதுக்கு. ஆனா பியூட்டி என்னன்னா, அப்ப எனக்கு ஷார்ட்ஸ் போட்டுன்னு கூட தெரியாது.
டப்புன்னு வேற ஒரு அத்லட்டோட ஷாட்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு நான் அந்த கேம்லயே நான் வந்து பிரான்ஸ் வின் பண்ணேன். பட் அதுல பிளே பண்ணவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதே மாதிரி அது வெறும் ஒரு 4-5 காலேஜ் லெவல் தான். ஆனா அதுக்கு அடுத்த லெவல் நான் போகும்போது வேற ஒரு பிடி மாஸ்டர் வந்தாரு, சூப்பரா ட்ரெயின் பண்ணாரு. நான் ஜோனல் லெவல்ல பிரான்ஸ் போனேன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான அவேர்னஸ் கம்மியா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமா இல்லை. மெயினா தமிழ்நாட்டுல நீங்க ஈஸ்டர்ன் சைடு முக்கியமா நீங்க வந்து இது போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரிசா போய் பாத்தீங்கன்னா தெரியும், அத்தனை இயற்கை இடர்பாடுகளுக்கு நடுவிலையும் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட்ஸ்ல நிறைய ஸ்டேட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி தான். 1-2 தரம்சாலா மாதிரி 1-2 தான் இருக்கு கிரவுண்ட்ஸ். பட் நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து ஃபுட்பாலுக்கு இருக்கு, ஹாக்கிக்கு இருக்கு, மற்ற ட்ராக் ஈவெண்ட்ஸுக்கு ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த வசதிகள்லாம் இல்லாமலே நம்ம பசங்க தீயா போய் விளையாடுறதே ஹேட்ஸ் ஆஃப். நான் தமிழ்நாடு பசங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப எனக்கு தெரிஞ்சு போட்டிங்ல கூட ஒருத்தவங்க வந்து விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்ல ஒருத்தர் விளையாடினாரு. ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட், பட் அவரால் ஒரு பெரிய மெடல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. இனி வரும் காலத்துல நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கமல் சரத் அவர் வந்து அவர் பூர்வீக தமிழர் இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டிலே தான் ஃபுல்லா வளர்ந்தாரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட தமிழர் தான். அவருடைய கோச்சிங் சென்டர்ல நிறைய பேர் இப்ப படிக்கிறாங்க. ஸோ தமிழர்களுக்கு டெஃபினட்டா சூப்பரான ஃபியூச்சர் இருக்கு. நான் திருப்பியும் அதே வேர்டை சொல்றேன். இவ்வளவு கம்மியான சப்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு சாதிக்கிற தமிழர்கள், நீங்க கேமை உட்காந்து பாருங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நீங்க கேமை உட்காந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளைகளே சாதிக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டாக இல்லை ஜெயிச்சுட்டாக 3 மெடல் வாங்கிட்டாங்கன்னு பேசினாலும் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா டேபிள் டென்னிஸில் தொடர்ந்து இந்தியா டீம் நல்ல ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பேட்மிண்டன்லேயும் ஒரு அப்செட்டும் இருக்குல்ல. இந்த ஒலிம்பிக்கில் நம்ம நினைக்கிறவங்க நல்லா விளையாடலை அப்படின்னு ஒரு அப்செட்ஸும் இருக்குல்ல பிரதர், அதை எப்படி பார்க்கலாம்? டெஃபினட்டா அப்செட்ஸ் இருக்கு ப்ரோ. அதாவது நம்ம எதிரே பார்க்காத ஷூட்டர்ஸ் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது டேபிள் டென்னிஸ்லயும் பேட்மிண்டன்லயும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தவங்க வந்து முக்கியமா வந்து அது பிவி சிந்துவா இருக்கட்டும், அதே மாதிரி சிராக் அண்ட் ரங்கிரெட்டியா இருக்கட்டும், இவங்க லூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அது மட்டும் இல்லாம மனு பாக்கரும் ஸ்ரீஜாவும் இருந்த அதே மாதிரி மணிகா பாத்ராவும் ஸ்ரீஜா அகுலாவும் இருந்த ஃபார்முக்கு நான் 2 மெடலே வரும்னு நினைச்சேன். ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தோத்து போனதும் ஒரு ஹார்ட் பிரேக் தான், இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஷார்ட் புட் பிளேயர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3rd பொசிஷன் வருவார்னு எதிர்பார்த்தோம். அவர் குவாலிஃபிகேஷனே அடி வாங்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு. பட் அவங்க செட் தட் அந்த ஹார்ட் பிரேக்ல எல்லாத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டி ஷெட்டியோட டபுள்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஃபைட். இந்த ஆப்பனன்ட் டீம் வந்து எக்ஸலண்டா விளையாடினாங்க. நம்ம கிட்ட இருந்த தப்பு என்னன்னா, நம்ம ரொம்ப ஆர்வக்கோளாறு, 2 பேருமே தப்பு பண்ணாங்க. சிராக் ரொம்ப ஆர்வக்கோளாரா போய் நிறைய ஸ்மாஷஸ் ட்ரை பண்ணி டயர்ட் ஆனாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரங்கிரெட்டி அவர் எப்பவுமே இந்த அவுட் விடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. லாஸ்ட் செகண்ட்ல கூட டக்குன்னு எடுத்து விட்டுருவாரு. ஸோ ஆனா அவருடைய சில மிஸ்கால்குலேஷன்ஸ்ல நிறைய அவுட் எதிர்பார்த்தது இன்னும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு கேலிபர், அதே மாதிரி அந்த ஒரு விடாமுயற்சியை அவங்க எங்கேயுமே விடல. கடைசி செட் வரைக்கும் மேட்ச் சூப்பரா போச்சு. அது 16-21 அப்படின்னு நம்ம தோத்தோம்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் கூட அவங்க உயிரை கொடுத்து ஆடினாங்க. வேறஸ் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது ஸ்ரீஜா மேட்ச்ல தான். ஸ்ரீஜா வந்து ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி மணிகா பத்ரா சொல்றேன், அவங்க அவ்வளோ ஹைட், அவங்க டேபிள் டென்னிஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். பட் அவங்களும் செம்ம டஃப் கொடுத்தாங்க. ஓகேங்களா? பட் அந்த ஆப்போனன்ட் பிளேயர் அவங்கள கேம்குள்ள திரும்பி வரவே விடல. ஷீ பிளேட் எக்ஸலன்ட். ஸோ மணிகா பத்ராவோட கேம் லூஸுக்கு நான் முழுக்க கிரெடிட் வந்து ஆப்போனன்ட் கொடுக்க விரும்புறேன். அவங்க மேல தப்பே கிடையாது. ஒரே ஒரு சின்ன தப்புன்னு சும்மா சொல்லலாம். என்னன்னா 1-3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவங்க நினைச்சிருந்தா இன்னொரு செட்டு ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களால முடியல. அதனால ஒரு செட்டுக்கு முந்தின செட்டே வந்து அவங்க கொஞ்சம் சோர்ந்துட்டாங்க. லாஸ்ட் செட்ல கொஞ்சம் ஈஸியா கொடுத்துட்டாங்க. பட் ஹேவிங் செட் தட் அவங்க வந்து அவங்களோட கேம் சூப்பரா இருந்துச்சு. யார் என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணான்னா ஸ்ரீஜா ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து சின்ன பொண்ணு தான். ஆனா அஃப்கோர்ஸ் 26 வயசு, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. 26 வயசு. 2 நெகட்டிவ் இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் லக். அவங்க பர்த்டே அன்னைக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சைனா வீராங்கனை தோக்கடிக்க சான்ஸ் கிடைச்சாலும், ஓகேங்களா, என்ன ஒரு சைனால மலேசியா நினைக்கிறேன், எனக்கு அந்த டீம் பேர் மறந்துச்சு. ஸோ என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒரே நாள்ல 2 கேம் வச்சுட்டாங்க. நல்லா கேளுங்க, ஸ்ரீஜா அகுலாக்கு ஒரே நாள்ல 2 கேம் வச்சுட்டாங்க. ஆல்ரெடி டேபிள் டென்னிஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லான கேம். முதுகு வலிக்க குனிஞ்சு நீங்க விளையாடணும். அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா 7 செட்டு 11 பாயிண்ட் 11 பாயிண்ட்னா 11 மேல போகும். அதை மீறி 2 மேட்ச் ஒரே நாள்ல வச்சிருக்கிறது வந்து ஒரு டெரிபிள் பேட் லக். அதுவும் நீங்க வந்து அவ்வளவு நல்ல ரேங்கிங்ல இருக்கிற ஒரு பிளேயரை நீங்க எதிர்கொள்ளும் போது ஆப்வியஸ்லி ஆல்ரெடி நான் மார்னிங் தான் விளையாட்டேன், திருப்பி ஈவினிங் என்ன கூப்பிடுங்கிறது ஹார்ட் லக் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட்
2 கேம் பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, 2 கேம்ல வந்து அவங்களுக்கு அடிக்கடி கேம் பாயிண்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 10-6 இருந்தாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் அடிக்கணும், பட் ஆப்பரண்ட்டுக்கு 6 பாயிண்ட் தொடர்ச்சியா விட்டாங்க. அடுத்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 10-5 இருந்துச்சு, ஒரே ஒரு பாயிண்ட் தான் அடிக்கணும், ஆனா ஆப்பரண்ட்டுக்கு 7 பாயிண்ட் தொடர்ச்சியா விட்டாங்க. இதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு ஃபெயிலியர். ஏன்னா அதே ப்ராப்ளம் தான், பதட்டம் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேம் அவங்களோட ஒலிம்பிக் ஃபர்ஸ்ட் கேம் 4-0 ஜெயிக்கும் போது லாஸ்ட் ஷாட்டுக்கு டைம் பிரேக் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா பதட்டம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிக்க போறோம், ஓவர் எக்ஸைட்மெண்ட், அதனால சொதப்பிடக்கூடாதுன்னு பிரேக் எடுத்தாங்க. அதே ஓவர் எக்ஸைட்மெண்ட் இவங்களுக்கு சைனா பிளேயருக்கு எதிராக. ஏன்னா அச்சச்சோ இவங்களை நம்ம தோக்கடிக்க போறோமா, நிஜமாலே தோக்கடிக்க போறோமா அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துச்சு பாருங்க. அந்த பதட்டத்தை ஷீ லாஸ்ட் கேம். ஸோ அந்த பதட்டம் இருக்கக்கூடாது. நீங்க கேம்னா முன்ன போவீங்க, பின்ன போவீங்க, லூஸ் பண்ணுவீங்க, வின் பண்ணுவீங்க, திருப்பி கம்பேக் கொடுக்கறதா மாஸ். சாய்னா நேவால் ரொம்பவே அண்டர் ரேட்டட் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். ஆனா அவங்க காமன்வெல்த் கேம்ல என்ன ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 16-8 இருந்தாங்க, 8ல இருந்தாங்க, ஆபரன் 16ல இருந்தாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் அடிச்சுட்டு வந்து மேட்சை ஜெயிச்சாங்க. நான் கமெண்ட்ரி பண்ணிருக்கேன், ஓகேங்களா? அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வந்த நாட்டுல இவ்வளவு ஃபைட்டை தாண்டி வர ஸ்ரீஜா 2 தடவை கேம் பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ரெண்டு கேம்ல கிட்டத்தட்ட 4+5 9 கேம் பாயிண்ட் மிஸ் பண்ணது என்னால ஏத்துக்கவே முடியாது. அதே மாதிரி அன்கிதா பகத் அவங்களுடைய கேம் உண்மையிலேயே அப் டு த மார்க் கூட கிடையாது. ஏன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா தீரஜ் பொம்மதேவரா அவ்வளோ சூப்பரா ஆர்ச்சரியில அவ்வளோ சூப்பரா ஹிட் பண்ணிட்டு இருக்காரு, 10 அடிக்கிறாரு. குவார்டர் இது பிரான்ஸ் மேட்ச்ல 7 அடிப்பீங்களா பாஸ்? 7 அடிப்பீங்களா அவுட் ஆஃப் 10? வெரி வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். பட் அஃப்கோர்ஸ் அதை கேட்டா ப்ரெஷர்ன்றாங்க, எனக்கு அதுதான் புரியல. ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது தான் ஸ்போர்ட்ஸ். காதல் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க 10 பாயிண்டாவது எடுக்கணும், 8 பாயிண்டாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ப்ரெஷர்ல விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்டேட்டர் சொல்றாங்க. பட் இட் கான்ட் பி அக்செப்டட். ஸோ அந்த ப்ரெஷரை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும், டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ஆர்ச்சரி விமென்ஸ் குரூப்புக்கான ஈவெண்ட்லையும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பஜன் கவுர் சூப்பராக அடிச்சிருக்காங்க, 9-10 அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அன்கிதாவா இருக்கட்டும், தீபிகா குமாரியா இருக்கட்டும், 2 பேருமே 6-7 எல்லாம் அடிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அவங்க செட் தட் அதே தீபிகா குமாரிக்கு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இருக்கு. உண்மையிலேயே ப்ரீ குவார்டர் ஃபைனல்ல வந்து அவங்க கொஞ்சம் லக்குனால தான் ஜெயிச்சாங்க. பட் ஐ மீன் ரவுண்ட் ஆஃப் 32ல. பட் இந்த முறை அவங்க ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பஜன் கவுர் கிட்டேன்னு ஒரு மெடல் வர வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் ப்ரே காட். ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. நன்றி பிரதர். அன்னம்மாள்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.